Hello everyone, welcome to my channel Lifelong Learning. Sense of Directions part 1 வீடியோ நம்ம ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம அதில் வெறும் டைரக்ஷன்ஸ் பற்றி மட்டும் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் டைரக்ஷன்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு தென் we are going to see problems related to shadows. நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது we have to assume இந்த பக்கம் இருக்கிறது வந்து நார்த்து அண்ட் கீழே வந்து சவுத்து, இந்த ரைட் சைடில் வந்து ஈஸ்ட்டு, லெஃப்ட் சைடில் வெஸ்ட்டு அப்படின்னு அசியூம் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணும். நம்ம வேறு ஏதாவது ஒரு டைரெக்ஷனை நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆகிடும். சப்போஸ் சம்படி இஸ் ஃபேஸிங் ஈஸ்ட், அவங்களுடைய ரைட்டு வந்து சவுத்தில் இருக்கும், லெஃப்ட் ஹேண்டு வந்து நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்கும். அதே போல் நார்த்தில் இருந்தாங்கன்னா திஸ் இஸ் தேர் ரைட் சைட் அண்ட் திஸ் இஸ் தேர் லெஃப்ட் சைட். வெஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா திஸ் இஸ் த ரைட் சைடு, நார்த் ஃபேஸிங்கு, இது வந்து சவுத் ஃபேஸிங் இஸ் த லெஃப்ட். ஸோ இதுவும் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இந்த 4 டைரெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து நார்த் ஈஸ்ட்டு, சவுத் வெஸ்ட்டு, நார்த் வெஸ்ட், ஸோ இதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே போல் டிகிரிஸ், இப்போ ஈஸ்ட்லேருந்து நார்த் அப்படின்னா யூ ஹவ் காட் 90 டிகிரிஸ். அதே ஈஸ்ட்டு நார்த் ஈஸ்ட்டுக்கு நடுவில் 45 டிகிரிஸ். இப்போ 135 அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆகும்? திஸ் இஸ் கால்டு 135. ஸோ இது ஃபுல்லாக 90, இந்த இடத்துல வந்து ஒரு 45, 135. ஸோ எப்போ ஆங்கிள் ஆஃப் மூமெண்ட் வந்து மூமெண்ட் டுவர்ட்ஸ் ரைட் அப்படின்னா இட் இஸ் கால்டு கிளாக்வைஸ் மூமெண்ட். அதே மூமெண்ட் டுவர்ட்ஸ் லெஃப்ட் அப்படின்னா வி கேன் கால் இட் அஸ் அ ஆன்டி கிளாக்வைஸ் மூமெண்ட். பாருங்கள், இது வந்து கிளாக்வைஸ் மூமெண்ட்டு, ஏன்னா நம்ம இந்த இடத்துலேருந்து ரைட் சைடில் திரும்புறது. இதுவே ஆன்டி கிளாக்வைஸாக இருந்ததுன்னா இப்படி வர்றது வந்து ஆன்டி கிளாக்வைஸ். இது முன்னே பார்த்த வேர்ட் ப்ராப்ளம்ஸ் மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். இப்போ ஏபிசிடி ஐ வரைக்கும் 9 ஹவுசஸ் இருக்குது. ஒவ்வொரு ஹவுஸும் மற்ற ஹவுஸை விட எந்த டைரெக்ஷனில் இருக்குது, எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துட்டு தென் தே ஆர் ஆஸ்கிங் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஹவுசஸ் இ அண்ட் ஜி. இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிறது சி இஸ் 2 கிலோமீட்டர் ஈஸ்ட் ஆஃப் பி அப்படின்னா என்ன அர்த்தம்? சி வந்து பியோட ஈஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிறோம். அண்ட் ஏ இஸ் 1 கிலோமீட்டர் நார்த் ஆஃப் பி. இப்போ பியிலிருந்து 1 கிலோமீட்டர் நார்த்தில் ஏ இருக்குது. ஹெச் இஸ் 2 கிலோமீட்டர் சவுத் ஆஃப் ஏ. ஸோ இந்த இடத்துல 1 கிலோமீட்டர் ஆகிடுச்சு, இங்கே 1 கிலோமீட்டர் நம்ம போட்டுட்டோம். And G is 1 kilometer west of H, yes. And D is 3 kilometer east of G. அப்போ ஆல்ரெடி இங்கே 1 கிலோமீட்டர், இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து 2 கிலோமீட்டர். ஸோ டியோட டிஸ்டன்ஸ் வந்து 3 கிலோமீட்டர் டு த ஈஸ்ட் ஆஃப் G. அண்ட் F இஸ் 2 கிலோமீட்டர் நார்த் ஆஃப் G, எஸ். அடுத்தது I is situated just in the middle of B and C. Okay, then E is just in the middle of H and D, yes. Now find the distance between E and G. அதாவது இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸு நம்மளுக்கு வேணும். விச் இஸ் நத்திங் பட் ஏன்னா இது இந்த மிடில், ரைட் இன் மிடில்ங்கிறதுனால ஹெச்சுக்கும் ஈக்கு நடுவில் 1 கிலோமீட்டர் அண்ட் தென் ஜிக்கும் ஹெச்சுக்கு நடுவில் 1 கிலோமீட்டர். ஸோ த டிஸ்டன்ஸ் இஸ் 2 கிலோமீட்டர்ஸ். Salim started to move in the direction of west and stopped after moving 5 kilometers. இப்போ இந்த இடத்துல வந்து சலீம் கிளம்புறாரு அப்படின்னா வெஸ்ட் சைடில் 5 கிலோமீட்டர் போயிருக்கிறாரு. ஓகே, அண்ட் தென் ஹீ டேர்ன் டு ஹிஸ் ரைட் சைட் அண்ட் மூவ்டு 15 கிலோமீட்டர். இந்த இடத்துல ஹீ இஸ் ஃபேஸிங் வெஸ்ட்டு. அப்போ அவருடைய லெஃப்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான், இது வந்து 15 கிலோமீட்டர். அண்ட் வாட் இஸ் த மினிமம் டிஸ்டன்ஸ் ஹீ ஹேஸ் டு கவர் டு ரீச் த ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ மினிமம் டிஸ்டன்ஸுங்கிறது இது. அப்போ இந்த இடத்துல 5, இந்த இடத்துல 15. அப்போ இந்த பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி யூ கேன் ஃபைண்ட் அவுட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 15 ஸ்கொயர். இட் இஸ் நத்திங் பட் 25 அண்ட் 225. இதை ஆட் பண்ணி தென் யூ கேன் ஃபைண்ட் அவுட் த ஸ்கொயர் ரூட். இட் இஸ் 15.08 கிலோமீட்டர். ஸோ இந்த ஆப்ஷனில் 15.08 இல்லை, பட் 15 கிலோமீட்டர் இருக்கிறதுனால நம்ம அதை எடுத்துக்கலாம். Next, Rahul walks 10 kilometers towards north. From there he walks 6 kilometers towards south and he walks 3 kilometers towards east. How far and in which direction he is with reference to the starting point? So Raju என்ன பண்ணுறாரு? நார்த் சைடில் 10 கிலோமீட்டர் போகிறாரு, சவுத்தில் 6 கிலோமீட்டர் போகிறாரு, அண்ட் தென் ஈஸ்டில் 3 கிலோமீட்டர். முதல்ல நம்ம இப்படி எழுதிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஸோ நார்த்தில் 10
அடுத்து சவுத்தில் மறுபடியும் 6 வந்திருக்கிறாரு, ரிமைனிங் 4 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அண்ட் தென் அங்கேருந்து ஈஸ்ட்டில் 3 கிலோமீட்டர் போகிறாரு. இப்போ நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இதுவும் அப்படி தான், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், diagonal of a right angle triangle, so it is square root of 4 square plus 3 square, which is nothing but 4 square is 16 plus 3 square 9, 25, so it is 5. அந்த டைரக்ஷன் என்ன, இந்த இடத்துலேருந்து இங்கே பார்க்கணும் நம்ம. ஸோ இட் இஸ் நார்த் ஈஸ்ட். நெக்ஸ்ட்டு பத்ரி ஸ்டார்டட் வாக்கிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். ஆஃப்டர் மூவிங் டிஸ்டன்ஸ் ஆஃப் 1 kilometer he turned southwards and walked 5 kilometer, and he turned east and walked 2 kilometer. Finally he turned to north and walked 9 kilometer. How far is he from the starting point? ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இப்படி கூட ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஸோ ஈஸ்ட்டில் 1, சவுத்தில் 5, மறுபடியும் டேர்ன்ஸ் 2 kilometer, தென் ஃபைனலி டேர்ன் நார்த்தில் 9 kilometer. அப்போ ஈஸ்ட்டு வந்து 1 and 2ங்கும்போது we can just add it up, it is 3 kilometer. அதே போல் நார்த்தில் 9, சவுத்தில் 5 அப்படின்னோடனே யூ கேன் ஜஸ்ட் சப்ட்ராக்ட். இதில் எது வந்து ஹையர் டினாமினேஷன், நார்த்து. அப்போ வந்து நார்த்தில் 4 kilometer இருக்குங்க. தென் E is equal to 3 kilometer, north is equal to 4 kilometer நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஈஸ்ட்டில் 3, நார்த்தில் 4. ஸோ இப்போ நம்ம படம் வரைஞ்சி பார்க்கலாம். இதே தான். அப்போ இந்த இடத்துல வந்து 3 kilometers இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ த டயகனல் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணோம். இட் இஸ் நத்திங் பட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 square plus 3 square. இப்போ நம்ம ஷேடோ அட் த டைம் ஆஃப் சன்ரைஸ். இப்போ சன் எல்லாத்துக்கும் தெரியும் ஈஸ்ட்டில் தான் இருக்குது. அப்போ ஷேடோ எங்கே விழுகும் அப்படின்னா வெஸ்ட்டில் தான் விழுகும். ஒரு பர்சன் வந்து ஈஸ்ட் பார்த்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு வெஸ்ட்டில் தான் விழுகும். ஸோ in the morning sun rise in the east, the shadow of any person or the object falls in the west side. இதுவே சன் செட்டாக இருந்ததுன்னா வெஸ்ட் சைடில் சன் இருக்குது, அப்போ ஷேடோ வந்து ஈஸ்ட் சைடில் விழுகும். இப்போ நம்ம பார்த்தது வெறும் ஈஸ்ட் சைடில் பார்க்குறது மட்டும்தான். இதுவே வெவ்வேறு டைரெக்ஷனில் பர்சன் நின்றுட்டு இருந்தாங்கன்னா எப்படி ஷேடோ விழுகுங்கிறத பார்க்கலாம். ஸோ வில் ஆல்வேஸ் பி டுவர்ட்ஸ் வெஸ்ட்டு. இப்போ பர்சன் இஸ் ஃபேஸிங் டுவர்ட்ஸ் சன் அப்படின்னா பேக்கில் இல்லைனா வெஸ்ட் சைடில் ஷேடோ விழுகும். சப்போஸ் ஹீ இஸ் ஃபேஸிங் சவுத் அப்படின்னா த ஷேடோ வில் பி டுவர்ட்ஸ் இட்ஸ் ரைட், விச் இஸ் நத்திங் பட் த வெஸ்ட் சைடு. இதுவே வந்து த பர்சன் இஸ் ஃபேஸிங் வெஸ்ட் அப்படின்னா த ஷேடோ வில் பி டுவர்ட்ஸ் ஹிஸ் ஃப்ரண்ட், அவருக்கு முன்னாடி ஷேடோ விழுந்திருக்கும். சப்போஸ் ஹீ இஸ் ஃபேஸிங் நார்த் அப்படின்னா த ஷேடோ வில் பி டுவர்ட்ஸ் ஹிஸ் லெஃப்ட். ஸோ இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இதுவே நம்ம சன் செட்டில் எப்படிங்கிறத பார்க்கலாம். யூஸ்வலாகவே இந்த ஷேடோ ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வந்து சன் செட்டப்போ ஈஸ்ட் நோக்கி விழுகும். சப்போஸ் அவங்க வந்து சன்னை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் இட்ஸ் பேக் இல்லைனா ஈஸ்ட்டில் விழுந்திருக்கும். நார்த்தாக இருந்ததுன்னா டுவர்ட்ஸ் இட்ஸ் ரைட்டு. இதுவே ஈஸ்ட்டாக இருந்ததுன்னா முன்னாடி விழுகும். இதே சவுத்தாக இருந்ததுன்னா லெஃப்டில் விழுகும். ஸோ தேர் வில் பி நோ ஷேடோ டூரிங் நூன். ஏன்னா the rays of the sun are vertically downward, ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் there will not be any shadow during noon. One evening Rama and Ajay are talking to each other face to face. ஒருத்தர் நேருக்கு நேர் நின்று பேசிகிட்ருக்காங்க. ஷேடோ ஆஃப் அஜய் வாஸ் எக்ஸாக்ட்லி டு த ரைட் ஆஃப் அஜய். அப்போ எந்த டைரெக்ஷனில் ரமா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த டயக்ராம் பார்க்கலாம் நம்ம. எ மேன் இஸ் ஃபேஸிங் சவுத்து. அப்போ அவரோட லெஃப்ட் சைடு இது, ரைட் சைடு இது. ஆனால் சன் செட் அப்போ நம்மளுடைய ஷேடோ எந்த சைடில் வரணும், ஈஸ்ட் சைடில் வரணும். அப்போ என்னென்னா இவர் வந்து சவுத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது, நார்த்தை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கணும். ஸோ அஜய் இஸ் ஃபேஸிங் நார்த்து, அதனால் அவருடைய ஷேடோ வந்து ஈஸ்ட் சைடில் விழுகுது. அப்போ இவங்க வந்து நார்த்தை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா ரமா மஸ்ட் பி ஃபேஸிங் த சவுத். அட் சன்ரைஸ் Ritu and Nancy are having conversation standing in front of each other. Shadow of Nancy is formed towards the right hand side of Ritu. What direction is Nancy facing? ஸோ இதுவும் நம்ம முன்னையே பார்த்த மாதிரி ஒரு டயக்ராம் பார்த்துக்கலாம் நம்ம. இப்போ இந்த இடத்துல மேன் இஸ் ஃபேஸிங் த நார்த். அப்போ இது வந்து அவருடைய ரைட் சைடு, இது வந்து லெஃப்ட் சைடு. இங்கே சன்ரைஸ். அப்போ இந்த இடத்துல அவர் வந்து நார்த்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தார்னா சன்ரைஸில் இவருக்கு லெஃப்ட் சைடில் தான் ஷேடோ விழுகும். ஆனால் ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்களுக்கு அது ரைட் சைடு ஆகிடும்.
That means Nancy is facing the north. Very simple. அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டயக்ராம், ஒரு டைரெக்ஷன், ஒரு சன்ரைஸ் ஆர் சன்செட்டை மட்டும் ஞாபகத்தில் வச்சுட்டோம்னா போதும். ஸோ Nancy is facing the north direction. One day a person walks on the terrace of his house, moves in south direction and takes a right turn and finds his shadow behind him. What is the time at which he went for walking? இப்போ இந்த இடத்துல டைம் சொல்லலை, ஆனால் அவர் நடக்கும்போது அவருடைய ஷேடோ எங்கே விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு we have to find out. கண்டிப்பாக நூனாக இருக்காது, ஏன்னா there is no shadow at noon time. ஓகே, இதுதான் வந்து அந்த டைரெக்ஷன் சொல்லியிருக்கிறோம் நம்ம. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா மூவ்ஸ் இன் த சவுத் டைரெக்ஷன் அப்படிங்கிறாங்க, இந்த இடத்துல மூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டேக்ஸ் ரைட் டேர்ன் அப்படிங்கிறாங்க, இந்த இடத்துல டேர்ன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஷேடோ எங்கே இருக்குது அப்படின்னா ஷேடோ பிஹைண்ட் ஹிம், இந்த பக்கம் ஷேடோ இருக்குது. இந்த பக்கம் ஷேடோ இருக்குது அப்படின்னா அவங்க வந்து வெஸ்ட்டு நோக்கி போயிருக்காங்க. அப்போ சன்செட், இட் இஸ் ஈவினிங் டைம். Samira is facing south. She then turns 90 degree clockwise and 135 degree anti-clockwise. Which direction is she facing now? இப்போ இந்த இடத்துல சமீரா வந்து சவுத்தை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 90 டிகிரி திரும்புகிறாங்க அப்படின்னா அவங்க உடனே வெஸ்ட்டு சைடுக்கு திரும்பிட்டாங்க. இப்போ 135 டிகிரி ஆன்டி கிளாக்வைஸ், அப்போ லெஃப்ட் சைடில் ஆன்டி கிளாக்வைஸில் திரும்பணும் அப்படின்னா இதுதான் 135. இப்போ அவங்க எந்த டைரெக்ஷனை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் சவுத் ஈஸ்ட். ஸோ நம்ம இந்த இடத்துல கிளாக்வைஸ் ஆன்டி கிளாக்வைஸ்லேருந்தே கழிச்சிக்கலாம். இப்போ 90 கிளாக்வைஸு 135 ஆன்டி கிளாக்வைஸ்னால் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா இட் இஸ் 45 ஆன்டி கிளாக்வைஸ். அப்போ சவுத்துலேருந்து 45 ஆன்டி கிளாக்வைஸ்னால் இட் இஸ் சவுத் ஈஸ்ட். One morning after sunrise, Susie walked 5 kilometers in the direction of her shadow. அவங்க ஷேடோ விழுகிற டைரெக்ஷனில் போயிட்டுருக்காங்க. ஷீ தென் டேர்ன்ட் ரைட் அண்ட் வாக்ட், டேர்ன்ட் லெஃப்ட் அண்ட் வாக்ட் சம் டிஸ்டன்ஸ். ஷீ டேர்ன்ட் பேக் அண்ட் ஸ்டார்டட் வாக்கிங் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். விச் டைரெக்ஷன் இஸ் ஷீ வாக்கிங் டுவர்ட்ஸ் ஃபைனலி? ஸோ ஃபஸ்ட்டு 5 கிலோமீட்டர் இன் த டைரெக்ஷன் ஆஃப் ஹர் ஷேடோ. மார்னிங் சன்ரைஸு, அப்போ ஷேடோ எங்கே விழுகும்? வெஸ்ட் சைடில் விழுகும். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஷீ தென் டேர்ன்ட் ரைட், அப்போ இந்த இடத்துல ரைட்டில் திரும்பியிருக்காங்க. அண்ட் தென் டேர்ன்ட் லெஃப்ட் அண்ட் வாக்ட் சம் டிஸ்டன்ஸ், இவ்வளோ தூரம் போயிட்டு மறுபடியும் லெஃப்ட் போயிருக்காங்க. தென் டேர்ன்ட் பேக், அப்படியே திரும்பிட்டாங்க. அண்ட் ஸ்டார்டட் வாக்கிங் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ இவங்க எந்த டைரெக்ஷனில் நடந்துகிட்ருக்குறாங்க? அப்போ எந்த டைரெக்ஷனில் நம்ம நடந்துகிட்ருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ இங்கேருந்து அவங்க வெஸ்ட் சைடு வந்தாங்க, அதுக்கடுத்து நார்த்து போனாங்க, மறுபடியும் வெஸ்ட் வந்தாங்க, திரும்பி மறுபடியும் ஈஸ்ட்டை பார்த்து நடந்துகிட்ருக்குறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். இந்த மாதிரி சிம்பிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணி டைரெக்ஷனோ இல்லை ரைட் லெஃப்ட்டோ சொல்ல போகிறோம் நம்ம. இப்போ பாருங்கள், எம் கொஸ்டின் மார்க் என் அப்படின்னா எம் இஸ் டு த ரைட் ஆஃப் என். அதே போல் எம் ஸ்டார் என் அப்படின்னா எம் இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் என். இந்த டிஸ்டன்ஸ் எல்லாமும் சேம், அதனால் அதை ஞாபகம் வச்சுக்க வேண்டியதில்லை. அண்ட் இந்த சிம்பிள்ஸும் அது என்ன மீன் பண்ணுதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் தென் வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் டு விச் டைரெக்ஷன் தே ஆர் ஃபேஸிங். இப்போ இந்த பர்சன்ஸ் ஆர் ஃபேஸிங் நார்த், ஏன்னா இந்த ரைட் லெஃப்ட் எல்லாம் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு த டைரெக்ஷன் இன் விச் தே ஆர் ஃபேஸிங். ஸோ அதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த மாதிரிலாம் கொடுத்துட்டு தென் வி ஆர் ஆஸ்கிங். இப்போ பி பர்சன்டேஜ் கியூ கொஸ்டின் மார்க் ஆர் ஸ்டார் எஸ் அப்படின்னா பியும் எஸ்ஸும் எந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்கும், பி பர்சன்டேஜ் கியூ அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல வந்து பி இஸ் டு த சவுத் ஆஃப் கியூன்னு அர்த்தம். ஸோ பி வந்து சவுத் ஆஃப் கியூ போட்டிருக்கிறோம் நம்ம. அண்ட் தென் கியூ கொஸ்டின் மார்க் ஆர், கியூ கொஸ்டின் மார்க் ஆர்னால் கியூ இஸ் டு த ரைட் ஆஃப் ஆர்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல ஆரோட ரைட்டில் கியூ போட்டிருக்கிறோம் நம்ம. அடுத்தது ஆர் ஸ்டார் எஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆர் இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் எஸ். எஸ். இப்போ பி அண்ட் எஸ்ஸுக்கு என்ன டைரெக்ஷன் கேட்டிருக்காங்க, அதுவும் எப்படி கேட்டிருக்காங்க, பி இஸ் இன் விச் டைரெக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்? சவுத் ஈஸ்ட். ஸோ பி இஸ் இன் த சவுத் ஈஸ்ட் டைரெக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ். அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம்.
இதுவும் அதே போல் தான். ஆனால் இந்த இடத்துல என்ன டிஃப்ரென்ஸு, எம் கொஸ்டின் மார்க் என் அப்படின்னா என் இஸ் டு த ரைட் ஆஃப் எம். அங்கே வந்து எம் இஸ் டு த ரைட் ஆர் லெஃப்ட்னு கொடுத்துருந்தாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. அண்ட் தென் ஹியர் ஆல்சோ தே ஆர் ஃபேஸிங் த நார்த் டைரெக்ஷன். இதே எக்ஸ்ப்ரெஷன்ஸ் தான் இங்கேயும் கொடுத்துருக்குறோம் நம்ம. எஸ் இஸ் இன் விச் டைரெக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு பி. இப்போ ஃபஸ்ட்டு எம் பர்சன்டேஜ் என் அப்படின்னா என் இஸ் டு த சவுத் ஆஃப் எம். அப்போ q இஸ் டு த சவுத் ஆஃப் p. ஓகே. அண்ட் தென் q ப்ளஸ் ஆர். q ப்ளஸ் ஆர்னா r இஸ் டு த நார்த் ஆஃப் q. r இஸ் டு த நார்த் ஆஃப் q. ஓகே. அண்ட் தென் s இஸ் டு த லெஃப்ட் ஆஃப் r. ஓகே. தென் s இஸ் இன் விச் டைரெக்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு p. பியும் எஸ்ஸும் இங்கே தான் இருக்குது. அப்போ இட் இஸ் இன் த வெஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் சென்ஸ் ஆஃப் டைரெக்ஷன்ஸ் கொஞ்சம் பார்த்தோம், ஷேடோவை பற்றி பார்த்தோம், அதே போல் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி டைரெக்ஷன்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுறதையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.